பரிசுத்த யோவான் என்ன சுவிசேஷ புஸ்தகத்தில் 2 காரியம், அதாவது 2 இடத்துல மையமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2 அதிகாரம் 10வது வசனத்தையும், மற்றொரு பகுதி அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தையும் மையப்படுத்தி பேச விரும்புகிறேன். யோவான் 2 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லாரும் அந்த கடைசி லைனை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அடுத்த பகுதிக்கு போவோம். யோவான் 16 அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கானாவூர் திருமணத்தை குறித்து கடந்த நாட்களில் ஏறத்தாழ 2 பிரசங்கங்களையும் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கும் அதே கானாவூர் திருமணத்தில் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று கேட்கிற ஒரு கேள்வியை இங்கே பார்க்க முடியும். பந்தி விசாரிப்புக்காரன் கேட்கிறான், இதுவரைக்கும் நல்ல ரசம் எங்கே போனது? இதுவரைக்கும் அவன் முன்னுக்கு உள்ள பந்தியிலையும் சாப்பிட்டுருப்பானா இருக்கும். பந்தியிலையும் சாப்பிட்டதுனால தான் அடுத்த பந்தியில் உள்ள ருசி அவனுக்கு என்ன செஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்குது. அவன் பந்தி விசாரிப்புக்காரன். நம்ம ஒரு மாதிரி பந்தியிலையும் சாப்பிட்டு 2வது பந்திலையும் உட்காந்துட்டு, பந்தியில் சாம்பார் கட்டியாக இருந்துச்சு, 2வது பந்தியில் சாம்பார் எப்படி இருக்குது, தண்ணியாக இருக்குது, தண்ணியை கோரி ஊற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி மாதிரி இங்கே வித்தியாசமாக கேட்குறான். பந்தி இல்லை உள்ள ரசத்துக்கும் 2வது பந்திக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுவரைக்கும் எங்கே போச்சு? அதுதான் கேள்வி. அதே யோவான் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இதுவரைக்கும், ஏன் இதுவரைக்கும்? நீங்க என் நாமத்தினால எதையும் என்ன செய்யல, கேட்கல. நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு நான் அதை உங்களுக்கு தருவேன், இல்லை நீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்க கேட்கல என் நாமத்தினால். திராட்சை ரசம் குறைவுபட்டது, கேட்டதுனால தான் அவங்களுடைய சந்தோஷம் நிறைவானது. குறைவுபட்டது. ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரே ஒரு ஆளுடைய வேண்டுதல். யார் அவங்க? யார் வேண்டனா? அந்த கல்யாண வீட்டில் குறைவை கண்டு வேண்டினவர் யார்? பரிசுத்த கன்னிமரியாள். அந்த அம்மா வேண்டினதுனால ஒருவேளை தாமதிச்சாலும் இது தெய்வீகம். நீங்க மனுஷிகமா என்கிட்ட கேட்குறீங்க சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணும்னு, ஆனால் அற்புதத்தை செய்வது மனுஷிகத்தை என்னால் செய்ய முடியாது, அது தெய்வீகம், எனக்கு இன்னும் வேலை வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வேண்டினதுனால தான் இயேசு அந்த இடத்துல முதல் அற்புதத்தை செய்ய முடிஞ்சிச்சு. ஒரு நபர் வேண்டினால தான் இயேசு மனுஷிக ரீதியாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் ஒரு நபர் வேண்டினால தான் அவர் தன்னுடைய தெய்வீகத்தை அந்த திருமணத்தில் காட்ட முடிஞ்சிச்சு. தெய்வீகம், அற்புதம் என்பது தெய்வீகம். அற்புதங்கள் நடத்துவது தேவனுடைய கிரியை. முதல்ல வெளிக்காட்டுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு நபர் வேண்டுனாங்க, தேவன் அந்த அற்புதத்தை நிறைவேற்றார். இதுவரைக்கும் நீங்க செய்யலையே. நான் ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நிறைய காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் சில நேரங்களில் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவன். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிறாராம். என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாதும் எட்டாதுமான பலத்த காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இங்க சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு நீங்க என்ன செய்வீங்களாம்? பெற்றுக்கொள்வீங்க. we should have the note of prayer. நம்ம வீட்டில் ஒரு ஜெப நோட்டுன்னு கண்டிப்பாக வேணும். எவ்ரி must have. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எழுதி கேட்குறதுக்கு. மேக்ஸ் வரல, அதுக்கு நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்ஸ் வரல, என்ன செய்யணும்? அதை எழுதி என்ன செய்யணும்? இது சோசியலோ சயின்ஸோ கிடையாது, படிச்சுட்டு போகிறதுக்கு. மேக்ஸ் என்ன செய்யணும்? செம்ம போட்டு பார்க்கணும். அதே போல ஜெபத்தில் நான் உன்னை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எழுதி திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவருடைய நாமத்தினால அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். சமயம் உண்டு என்று சொன்னால் ஒரு 3 நபரை பார்ப்போம். சமயம் இல்லை என்று சொன்னால் 2 நபரை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லுங்க இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு 3-4 பேர் வேதாகமத்தில் சொன்னாங்க. அதில் நம்ம ஒவ்வொருத்தராக பார்ப்போம். நேரம் இருந்துச்சு அப்படின்னா 3ஆவது நபர், நேரம் இல்லைனா 2ஆவது நபரோட நிறுத்திடும். முதல்ல ஒரு நபர் எடுத்துக்கோங்க. யோசுவாவின் புஸ்தகம் 17 அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். 17 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. 17:14 யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். முதல் நபர் யார் என்று சொன்னால் யோசேப்பின் புத்திரர்கள். எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை காணியாட்சிகளை பிரித்து கொடுத்தாச்சு. எல்லாரும் அவங்க சுதந்திரத்தில் போய் தங்க போறாங்க. யோசேப்பின் புத்திரர் மாத்திரம் யோசுவாவை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க, ஐயா நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சரிதான், ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே பங்கா பிரிச்சுட்டீங்க, ஒரே ஆசீர்வாதமா ஈக்குவலா ஈவன் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்கள விட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அதனால தான் அந்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் எங்களை எல்லாரும் சொல்லுங்க இதுவரைக்கும். அந்த இதுவரைக்கும்ங்கிறத அப்படியே கையில் பிடிச்சிக்கணும். கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததுனால நாங்க பழுகி பெருகி ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறோம். எங்களுடைய பெருக்கத்துக்கு காரணம் கர்த்தர். எங்களுடைய சந்ததி பெருகி இருப்பதற்கு காரணம் கர்த்தர். எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு காரணம் கர்த்தர். எங்களுக்கு பேர பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் யாரு? கர்த்தர். நாங்க ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறோம். நிறைய தடவை நம்ம பார்க்கும்போது ஜனம் பெருத்தவர்கள் என்ன செய்யணும்? அவர் கேட்கிறாரு, எங்களையும் அவங்களையும் ஒரே விதத்தில் ஏன் பங்கெடுத்தீங்க? அப்போ கீழே 15வது வசனத்தில் யோசுவா பிரதியுத்தரமாக என்ன சொல்வாரு? இருந்தால் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரியா, நாங்க ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தங்குவதற்கு இப்போ நாங்க யோசித்து பார்க்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தவும் நீர் தந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கவும் எங்களுக்கு இடம் போதாது. நிறைய பேர் ஆசீர்வாதம் மட்டும் வாங்கினா போதும்னு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யோசேப்பின் புத்திரர் கேட்கறதுக்காரு, ஐயா இவ்வளவு ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போல, ஜனம் பெருத்தவர்களை பாதுகாக்கவும் செய்யணும், ஜனம் பெருத்த என் ஜனங்களை பத்திரப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும்.
ஆளை மாதிரி ஈவன் பண்ணி 1% இடத்த கொடுத்து விட்டுட்டீரு. அத்தனை பேர் இங்கே ஸ்கொயர் ஃபுட் போட்டால் உட்கார முடியும். அந்த நாட்களில் அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், யோசனையில். அப்பார்ட்மெண்ட் இருந்தால் மேலே 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 இன்னும் ஒரு பாட்டு இருக்குல்ல பாருங்களேன், உயரே 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 நான் பரப்பேன். அப்படி உயரே 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 102 103 போயிட்டே இருக்கலாம். அதனால தான் கேட்கலாம், நாங்கள் எங்கே போவோம்? அதற்கு யோசுவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் போய் உங்களுக்கு இடம் உண்டாக்குங்கள். மலைகள் இருக்குல்ல, நான் தந்த இடம் போக பக்கத்தில் என்ன இருக்குது? மலைகள் இருக்குது. யூ ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட். உங்களுடைய ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படணும், உங்களுடைய ஆசீர்வாதம் பத்திரப்படுத்தப்படணும் என்று சொன்னால் யூ ஒர்க் ஹார்ட். நீங்க கடினமாக உழைங்க, மலை தேசத்துக்கு போங்க, அங்க போய் பண்ணுங்கன்னு சொல்றார். 16வது வசனம். அதற்கு யோசேப்பின் புத்திரர் என்ன சொன்னாங்க? மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற இவங்க சொல்றாங்க, ஐயா நீ எங்களை மலைகளுக்கு போக சொல்றீங்க, ஓகே, ஆனா நாங்க மலைகளை போய் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் என்ன உண்டு? இருப்பு ரதங்கள் உண்டு. நாங்க சுதந்திரிக்க முடியாது. இட் இஸ் நாட் a easy task. என் ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படவும், என் ஆசீர்வாதம் பத்திரப்படுத்தப்படவும் ஆண்டவர் அவங்களுக்கு ஈஸியான பாதையை கொடுக்கல. There are many people today get some blessing very in easy way. ஈஸியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள என்ன கிடச்சிடணும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஆசீர்வாதம் கிடச்சிடணும். நான் சர்ச்சுக்கு போன உடனே எனக்கு எல்லாமே சரியாயிடணும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சந்தானங்களும் பத்திரப்படவும் பாதுகாக்கவும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இடம் எங்களுக்கு போதாது மட்டும் சொல்லலை. யோசுவாவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இருக்கிற இடம் எங்களுக்கு போதாது மட்டும் என்று சொல்லலை. சொல்றாங்க, நாங்கள் அந்த மலை தேசம் போய் ஐயா சுதந்திரிப்பதற்கு என்பதாக இடையில எங்களுக்கு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கை தாண்டி போகணும்னா கானானியர்கிட்ட என்ன இருக்குது? இருப்பு ரதங்கள் உண்டு என்று கூறுகிறார்கள். 17வது வசனம். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராமியரையும் மனோசரை நோக்கி சொல்லுங்க, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், ஆனா ஒண்ணு, நீங்க யாரு? மகா பராக்கிரமம் உங்களுக்கு உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையது. மலை தேசமும் உங்களுடையது. இவங்க சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தீங்க, அது எங்களுக்கு காணாது. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு காணாது. நாங்க ஜனம் பெருத்தவர்கள். அப்போ பதில் என்ன? மலை தேசத்தை போய் சுதந்திரிங்க. அதற்கு மற்ற பதில் என்ன? மலை தேசம் ஓகே, ஆனா மலை தேசத்தை சுதந்திரிக்க முன்னாடி இடையில பள்ளத்தாக்கு இருக்குயா. அந்த பள்ளத்தாக்குல யார் இருக்கா? கானானியர்கள் இருக்கிறாங்க. கானானியர்கிட்ட என்ன இருக்குது? இருப்பு ரதங்கள் இருக்குது. எப்படி நாங்க போய் அதை சுதந்திரிக்க முடியும்? அதற்கு யோசுவா பதில் சொல்றாரு, எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. மலை தேசம் யாருடையது? மலை தேசமும் உங்களுடையது. அதுக்கு அடுத்த பதில், அது காணான அப்படினாலே எல்லாரும் சொல்லுங்க, வெட்டி திருத்துங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டி திருத்துங்கள். திருத்த வேண்டியதை எப்படி திருத்தணும்? வெட்டி திருத்துங்கள். இல்லைன்னா ஆசீர்வாதமோ இல்லை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு பங்கும் உங்கள்கிட்ட நிற்காது, ஓடிடும். மலை தேசத்தை சோதரிப்பது எளிது கிடையாது, காடாய் கிடக்கிறது. வெட்டி திருத்துங்கள். அப்புறம் அப்பொழுது கடந்தாந்திரம் மட்டும் வெறும் காடு கிடையாது, எங்க வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும்? கடையாந்திரம் வரைக்கும், எண்டு வரைக்கும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பதங்க இருந்தாலும், அவர்கள் பலத்தவளா இருந்தாலும், எல்லாரும் இந்த வசனத்தை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்றான். இதுதான் விசுவாச அறிக்கை. முதல்ல நான் சொன்னேன், நான் எதுலேருந்து ஆரம்பிச்சேன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுவரைக்கும் நீ எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என் ஆண்டவர். இப்போ இந்த ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படணும், இந்த ஆசீர்வாதம் பத்திரப்படுத்தப்படணும். யோசேப்பின் புத்திரர்கள் யோசுவாட்ட கேட்குறாங்க, மலை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மலை தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு. என்ன சாக்கு போக்கு? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கிலே கானானியர்கள்,
கானானியரிடம் இருப்புரதங்கள். எப்படி நாங்கள் போய் அவர்களை அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மலை தேசம் உங்களுடையது. நீங்க 1000 குறை சொல்லுங்க, நாங்க அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாது. அது காடு, அது காடு, அது எங்களால் போக முடியாது, அது எங்களால் போக முடியாது. இங்க சொல்றாரு, காடு உண்டுதான், மலை தேசம்தான், ஆனா வெட்டி வெட்டி திருத்துங்கள், மலை தேசம் உங்களுடையது. அப்போ கீழே என்ன சொல்றாரு? ஆமா, அது உண்மைதான். அவங்கள்ட்ட இருப்புரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும், நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள். யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் என்னத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னத்தை முதல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்தீரே. இதுவரைக்கும் இங்கே ஆரம்பிக்கும் போது அடுத்தாக்கள் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால எதையும் என்ன செய்யலை, கேட்கல. இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னேன்? கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கவும் அந்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தவும் தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கை நிறைய காசு வரும், 5000 ரூபா, 6000 ரூபா, 7000 ரூபா, எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? என் காசை பத்திரப்படுத்தவும் என் காசை பாதுகாக்கவும் தெரில. அது பொத்தல் பையில் போட்ட மாதிரி பொத்துன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? சொல்லுங்க, எங்கிட்டு தான் போகுதுன்னு என்ன செய்யலை, தெரியலை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மலை தேசம் உன்னுடையது. வெட்டி திருத்துங்கள். சில திருத்த வேண்டிய காரியத்தை வெட்டி திருத்தணும் அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் பொத்தல் பையில போவாது. மலை தேசமும் உங்களுடையது. அதையும் நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? சுதந்திரிக்க முடியும். 2வது நபரை உங்களுக்கு மையப்படுத்தின. முதல்ல யாரை சொன்ன? யோசேப்பின் புத்திரர்கள். 2வது நபர் யார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2 சாமுவேல் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டதற்கு நான் எம்மாத்திரம். யோசேப்பின் புத்திரர் சொன்னாங்க, இதுவரைக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது என்ன சொல்லுகிறாரு? இதுவரைக்கும் நான் வந்ததுக்கு எம்மாத்திரம். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் மன்றாடும் பொழுது சொல்றாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் 3 காரியத்தை தாவீதுக்கு அந்த அதிகாரத்தில் செஞ்சிருப்பார். 1 11வது வசனத்தில் இருக்குது, வாசிங்க. கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு என்னத்தை உண்டு பண்ணுவார்? முதல்ல என்னத்தை கொடுத்தாரு? முதல்ல என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி மூலியமா? கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். முதல்ல வீடு கிடைச்சிருச்சு. 2வது தீர்க்க தரிசனம் 12வது வசனம் 13வது வசனம், உன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவேன் இருக்குதா? 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவேன். அதாவது உன் மகன் உனக்கு பின்னாடி வந்து ராஜஸ்தானத்தில் இருப்பான். அவனுடைய ராஜ்யபாரத்தை நான் என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். முதல்ல என்ன கொடுத்தாரு? 2வது என்ன கொடுக்காரு? உன் ராஜ்யபாரம் நிலைப்படும். 3வது 15வது வசனம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடமிருந்து என் கிருபையை விலக்கினது போல நான் யாரை விட்டு விளக்க மாட்டேன்? உன் குடும்பம், உன் பிள்ளையை விட்டு என் கிருபையை என்ன செய்ய மாட்டேன்? விளக்க மாட்டேன். 3வது என்ன கொடுக்காரு? 3வது என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்காரு. முதல்ல என்ன கொடுத்தாரு? வீடு. 2வது என்னது? ராஜ்யபாரம். 3வது என்னது? கிருபை. இந்த 3க்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறாரு. இந்த 3 கிடைக்கல. தீர்க்க தரிசனமா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த 3ஐயும் கேட்ட உடனே தான் தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் சொல்லுங்க எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். You think about, there are many people, they don't have a house,
வீடு இல்லாம, வீடு வாசல் இல்லாம எத்தனையோ நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவன் நமக்கு வீட்டையும் நல்ல ஒரு வேலையையும் ஊழியத்தையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன சொல்றாருன்னா, அவங்கிட்ட இருந்து என் கிருபையை நான் எடுத்து போட்டேன், உன்கிட்ட இருந்து நான் என்னத்தை எடுத்து போட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை நான் எடுத்து போட மாட்டேன். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு பலவீனம். ஆண்டவர் என்ன சொன்னார் பார்க்கலாம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையை உன்னை விட்டு விளக்க மாட்டேன். பலகீன உண்டு, வியாதி இருக்குது, உன்னால் அதை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என் கிருபையை நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். 3 காரியம் என்னெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வீட்டை தருவார். வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் வீட்டை தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார். God will give me a house. ரெண்டாவது என்ன சொன்னார், என் ராஜ்யபாரம் நிலைப்படும். ஸ்திரமில்லாத வாழ்க்கை. இங்கிட்டு நிற்கவா, இங்கிட்டு போவா, அங்கிட்டு ஒரு காலை வச்சுக்கணும், இங்கிட்டு ஒரு காலை வச்சுக்கணும், இங்கிட்டு கவுந்தா அங்கிட்டு ஓடிக்கணும், அங்கிட்டு கவுந்தா இங்கிட்டு ஓடிக்கணும். இல்லை, என்னுடைய ராஜ்யபாரம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஊழியம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேலை நிலைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அது என்னதான் இருந்துட்டு போகுது, கர்த்தர் எனக்கு தந்தது நிலைக்கும். 3வது நான் என்ன சொன்ன பாருங்க, 3வது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்து கிருபை போயிட்டு, இவன்கிட்ட இருந்து கிருபை போயிட்டு, இவன்கிட்ட இருந்து கிருபை போயிட்டு, என்கிட்ட இருந்து என்ன போகக்கூடாது, கிருபை போகக்கூடாது. அப்போ இந்த 3ஐயும் கையில் வச்சுட்டு சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம்ப்பா, நான் தகுதி இல்லை, என் வீடு எம்மாத்திரம், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தீரு, எனக்கு ஒரு ராஜ்யபாரத்தை சொல்லிட்டீரு, கிருபையை என்கிட்ட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களப்பா, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். 2வது நபரை குறித்து பார்த்தோம். யாருது? தாவீது. அதே தாவீது தான் சொல்வார். சங்கீதம் 71 சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 71 சங்கீதம் 16வது வசனத்தை என்ன சொல்வார்? சங்கீதம், தாவே ஆ ஆ ஆ 17 தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். எவ்வளவு அளவா சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான் பாருங்க. இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சு வந்த எல்லாத்தையும், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். முதல்ல சொன்னேன், இதுவரைக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்து. 2வது நான் சொன்னேன், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தேன். 3வது சங்கீதக்காரன் சொல்றாரு, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன், இனியும் நான் அறிவிப்பேன். அது கீழே நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும், இனியும் நான் அறிவிப்பேன். 18வது வசனத்துல சொல்றாரு, எப்பா நான் அறிவிச்சுட்டே வார, நீ பெரியவர், நல்லவர், பெரியவர்ன்ட்டு. வயசான காலத்தை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. நான் நீர் பெரியவர் 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 நான் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் ஏஜ் ஆன பீதி என்ன செஞ்சிருவீங்க, என்ன நினைச்சிடாதீங்க. ஹலோ, இப்போ சாணக்சன் ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன். கொஞ்சம் வயசாகட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, கொஞ்சம் வயசாகட்டும், என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் அட் ஹோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாவீது சொல்றாரு, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்ப்பா, எல்லா பக்கம் முடிய அதிசயங்களை நான் அறிவிச்சுக்கிட்டே வரேன். நாளைக்கு வயசாயிட்டுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடாதீங்க, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வயசான காலத்தில் என்ன நெஞ்சிடாதீரும், நான் பெரிய ஆள் மாதிரி இதுவரைக்கும் அதிசயம் சொல்லிட்டு வந்தேன். வயசாயிட்டு நீ என்ன கலட்டி விட்டுருவாங்கப்பா, ஆனால் வயசானாலும் உங்க அதிசயங்களை நான் அறிவிப்பேன். உங்க கிருபையை என்ன செஞ்சிடாதீரும், எடுத்து என்ன கைவிட்டுறாதீரும். இன்னைக்கு நிறைய அம்மாமார் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்துருப்பாங்க. ஆமாம், சாப்பிட்ருக்கவே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நிறைய வீட்டில் இப்போ இருக்கிற பாருங்க, தின்னு ஊட்டுறது. அந்த அம்மாவுக்கு வயசான பிந்தி தான் தெரியும் நிலைமை என்னன்னு. ஒரு வாய் சோத்துக்கு மக வீட்டுக்கு போவா, மம வீட்டுக்கு போவா, சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுக்கணும். யார் வீட்டுக்கு போவேன், மக வீட்டுக்கு போகலான்னு பேக்க போடும் போது இங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். மக வீட்டில் இருந்து மக வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் பொழுது மருமவ சொல்வா, இப்போ வராதிங்க, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லை, உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த காய்ச்சல் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கு இந்த உலகத்தில். வயசான காலத்தில்
அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு பார்த்துங்களா, முதிர் வயதில் என்ன தள்ளி விட்டுறாதீங்கப்பா, முதிர் வயதில் தள்ளி விட்டுறாதீங்க, முதிர் வயதில் தள்ளி விட்டுறாதீங்க. முதிர் வயதிலையும் நான் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா நிற்பேன். நான் யார் வீட்லேயும் போய் என்னை கையேந்தி நிற்க மாட்டேன். முதிர் வயதிலையும் என்னை கைவிடாத நான் இயேசுவை நான் நம்பி இருப்பேன். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்பினவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்பினவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. எங்கள் அம்மா பாருங்கள், வயசான அம்மா கை தூக்கியிருக்காங்க. ஏன்னா முதிர் வயதிலையும் எல்லாரும் எனக்கு தள்ளி வச்சாலும் வசனம் அவங்களுக்கு கிரியை செய்யுது. என்னை காப்பாற்றுற நான் நம்பின இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். முதிர் வயதிலையும் என்னை கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளுங்க, அப்போ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நம்ம அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கட்டு.